Good morning, students. Have a wonderful day. Today, mathematical class for the standard 10th, date 30/11/2020, forenoon session. We are in 5th unit, coordinate geometry. Already, we had 2 classes in coordinate geometry. Today, we are going to learn straight lines. Before that, we are going for recall session. What we have learned in that previous class. This previous class we have learned slope. If the angle is given, that is if theta value is given, we know that the formula m is equal to tan theta. If they gave 2 points, we have used m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. This formula we have used. And then we know that if two lines are parallel, the relation between the slopes are equal. m1 is equal to m2. A condition for the perpendicular line. If two lines are perpendicular, that is two lines are in 90 degree, then the multiple of their slopes is equal to -1. So this I have learned in the last class. Today we are going to learn today's topic, straight lines. Okay, today's topic, straight line. Any first degree equation in two variables x and y of form ax plus by plus c is equal to 0. This is the general form of a straight line. Ax plus by plus c is equal to 0. Where a, b and c are real numbers and at least one of a comma b is non-zero. Either a வந்து non-zero இருக்கணும், அப்படி இல்லைனா b non-zero இருக்கணும். இப்படி அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று non-zero இருந்துச்சுன்னா straight line in xy plane அப்படின்னு சொல்கிறாங்க. What is that first degree equation? That is, the power should not be 2 or more. 2 or moreல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? So the power should be less than 2. Then it will called first order degree. If the expression xy plus c equal to 0, இது first order degree அப்படின்னு கேட்டால் it's not a first order degree because x ஓட power 1, y ஓட power 1 ரெண்டுத்தை add பண்ணா will get to power 2. So this is not a first order degree. So the variable should be non-multiple of another variable. Okay, that is called first order degree. Next, the straight line சில கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். Equation of coordinate axis. ஓகேங்களா, coordinate axis என்ன அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது x-axis, this is y-axis, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? ஸோ இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் x-axis is, x-axisல எந்த பாயிண்டில் எடுத்து பார்த்தாலும் அதில் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ this is called equation of x-axis. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸில் நம்ம எங்கே பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் parallel to ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு parallel to எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு ஈக்குவேஷனை எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக ட்ரா பண்ணுறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து சர்டன் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிருக்கும். அதாவது ஒய்யில் இங்கே வந்து ஏதோ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிருக்கும். அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் அன்னோன்றதால ஒய் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி, இதுதான் ஏபின்ற லைனு. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு பி. இந்த லைனோட பேர் வந்து ஏபி. இதோட ஜென்ரல் ஃபார்ம் y is equal to b. ஓகேங்களா? ஸோ இந்த பியை வச்சு சில கண்டிஷன்ஸை அட்டைன் பண்ணுறோம். அதாவது பியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தென் த லைன் y is equal to b lies above x ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கும். ஒருவேளை இந்த பியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் ஒய் இஸ் பிலோ ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஒருவேளை பியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அது ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ்.
எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருந்துச்சுன்னா இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைன். ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. சின்னு ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கோம். அதாவது ஒய்யிலேருந்து சர்டைன் டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிருக்கும். அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸை தான் சின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சியை வச்சு அதே கண்டிஷன் தான். சி வந்து கிரேட்டர் தென், அதாவது ஜீரோவோட பெருசாக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? ஜீரோவோட பெருசாக இருந்துச்சுன்னா அது ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, தென் த லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி lies right side of y axis. y axis right side. ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் டைரக்ஷன் இது தான். அப்போ இது லெஃப்ட் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஒருவேளை சியோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா இட்ஸ் லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கான ப்ராப்ளம்ஸை அட்டைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஃபார்மு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் போகலாம். Exercise 5.3, first Roman. Find the equation of the straight line passes through midpoint of the line segment joining the points 1, -5, 4, 2 and parallel to x-axis. Second question parallel to y-axis. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கிற ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1, -5, 4, 2. We know the midpoint formula. M is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. This is our x1, y1. This is our x2, y2. சரிங்களா? ஸோ எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 1 plus 4 divided by 2 minus 5 plus 2 divided by 2. சரிங்களா? 1 plus 4, 5/2. -5 plus 2 -3/2. சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வி நோ தட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான ஒரு ஈக்குவேஷன். எக்ஸ் ஆக்சிஸ் பேரலான என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒய்யோட கோஆர்டினேட் என்ன? -3/2. சரிங்களா? ஸோ அப்போ இட் பாசஸ் த்ரூ 5/2 and -3, இதில் ஒய்யோட கோஆர்டினேட் -3/2. ஸோ பியோட வேல்யூ -3/2. த ஈக்குவேஷன் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் தண்டு எடுத்துகிட்டு மல்டிபிள் ஆகிடும். ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 2y ஈக்குவல் டு -3. -3 இன்சைட் எடுத்துகிட்டு வந்தோம்னா +3. அப்போ 2y + 3 ஈக்குவல் டு 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பேரலல்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்கிறோம். திஸ் இஸ் அவர் எக்ஸ் கோஆர்டினேட் 5/2. அப்போ சியோட வேல்யூ என்ன? 5/2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2. 2 ஈக்குவல் தான் நினச்சா மல்டிபிள் ஆகிடும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 5. தென் 5 ஈக்குவல் தான் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ். ஸோ 2x - 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். சரி, நெக்ஸ்ட் டாபிக் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். எவ்ரி ஸ்ட்ரெயிட் லைன் that is not vertical will cut y axis at a single point. Every straight line that is not vertical will cut the y axis at a single point. The y coordinate of the point is called y intercept of the line. Simple. இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. இது ஒய் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்டில் கட் ஆகுது. அந்த கட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஒய் இன்டர்செப்ட். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய்யில் நெகட்டிவ் ஆக்சிஸில் தான் கட் பண்ணணும்னா அப்படி அவசியம் கிடையாது. ஸோ இது பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேயும் கட் பண்ணலாம். சரியா? அது ஒய் ஆக்சிஸ் இங்கே கட் ஆகுது. ஸோ இந்த கட் ஆகிற பாயிண்ட் தான் ஒய் இன்டர்செப்ட். இதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எ லைன் வித் ஸ்லோப். அப்படி கட் ஆகிற அந்த லைனுக்கு ஒரு ஸ்லோப் எக்ஸிஸ்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் கட் ஆகும்பொழுது இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். அப்படி ஆங்கிள் தெரியலனா 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸோ இன் எய்தர் கேஸ் தேர் எக்ஸிஸ்ட் வில் பி அ ஸ்லோப். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்லோப் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு ஃபார்மஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்ம் தட்?
y is equal to mx plus c. இதில் mன்றது ஸ்லோப்பு, cன்றது y இன்டர்செப்ட். அதாவது yயில் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் y இன்டர்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஹிண்ட் பார்ப்போம். இதில் என்ன ஹிண்ட் அப்படின்னா, if a line with slope m, ஓகேங்களா, ஒரு லைனுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குதுன்னா m is not equal to 0. m என்னவாகாது? 0 ஆகாது. அது x intercept is d. x axis ஏதோ ஒரு இடத்துல intercept ஆகும். ஓகேங்களா? then the equation of the straight line is y is equal to m into x minus d. ஓகேங்களா? m into x minus d. m வந்து 0 ஆகலை அப்படின்னா இது ஒரு ஃபார்ம். இன்னொன்று, ஒருவேளை a straight line with slope m and passes through the origin, ஒருவேளை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் y is equal to mx. ஏன்னா அதில் x இன்டர்செப்ட் 0 ஆகிடும், சியோட வேல்யூ 0. ஸோ அப்போ y is equal to mx. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஹிண்ட்டு யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம லேட்டராக இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 5.3ல செகண்ட் ரோமன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, the equation of the straight line is 2 times of x minus y plus 5 is equal to 0. Find its slope, inclination and intercept on y-axis. ஓகேவா? y-axisல என்ன இன்டர்செப்ட் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் y is equal to mx plus c அப்படின்ற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 எடுத்து உள்ள டூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்துங்க. ஸோ இங்கே 2 டிவைட் ஆகும், இங்கேயும் 2 டிவைட் ஆகும், இங்கேயும் 2 டிவைட் ஆகும். ஸோ இந்த 2 வந்து 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 5/2 ஈக்குவல் டு 0. அப்போ x minus y ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த y மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ஈக்குவலாக தாண்டி எடுத்துகிட்டு வரோம், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ y is equal to x plus 5/2 அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன, y is equal to mx plus c. சரிங்களா? ஸோ எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன, இங்கே 1. அப்போ எம்மோட வேல்யூவு 1. இங்கே கான்ஸ்டன்ட் டர்மு சி. அப்போ சியோட வேல்யூவு 5/2. சரிங்களா? ஸோ ஸ்லோப் கிடச்சிருச்சு, இன்டர்செப்ட் கிடச்சிருச்சு, ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இன்க்ளினேஷன். ஸோ இன்க்ளினேஷனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், m is equal to tan theta. எம்மோட வேல்யூ என்ன, 1. ஸோ 1 is equal to tan theta. ஸோ tan thetaவோட எந்த வேல்யூ வந்து 1 கிடைக்கும், ஏற்கனவே நம்ம டேபிள்லாம் பார்த்துருக்குறோம். 45 டிகிரிக்கு தான் 1 கிடைக்கும். ஸோ அப்போ theta is equal to 45 டிகிரி. ஸோ மூணுத்தையும் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். வாட் ஆர் தட், ஸ்லோப், இன்டர்செப்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகேங்களா? தட் சம் இஸ் ஓவர். Next 5.3ல third sum. Find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept -3 on the y-axis. So intercept கொடுத்துட்டாங்க, that is c is equal to -3 தெரிஞ்சு போச்சு. அண்டு இன்க்ளினேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்க்ளினேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் தெரிஞ்சிச்சுன்னா இன்டர்செப்டர் ஃபார்மை யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிம்பிள். ஓகேங்களா? என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ theta is equal to 30 degree given. y intercept c is equal to -3 given. ஸோ ஃபஸ்ட்டு thetaவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், m-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். we know that m is equal to tan theta. thetaவோட வேல்யூ 30. ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஆல்ரெடி we know that. And equation of the straight line also we know that. What is the equation of the straight line? Y is equal to mx plus c. The value of m is 1/√3. The value of c is -3. சரிங்களா? இந்த √3 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 3யோட ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆகணும், அடுத்தது y கூட மல்டிபிள் ஆகணும். அப்படி இல்லைனா எல்லா சைட்லேயும் √3ஆல் மல்டிபிள் பண்ணுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சேம் தான். √3 into y. இங்கே √3ஆல் மல்டிபிள் பண்ணும்பொழுது டிவிஷனில் ஒரு √3, மல்டிபிள் ஒரு √3 வரை கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் x மட்டும் தான் ரிமைன் ஆகும். தென் -3 கூட √3 மல்டிபிள் பண்ணும்போது -3√3. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிடுறோம். ஸோ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா √3y ஈக்குவலாக தண்ணி வச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஆல்ரெடி ப்ளஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மைனஸாக வந்துடும். ஸோ -√3y. ஆல்ரெடி இங்கே -√3 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0. சரிங்களா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். Next exercise 5.3 fourth sum. Find the slope and y-intercept. Find the slope and y-intercept. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். வெரி சிம்பிள். இதையும் எது கன்வெர்ட் பண்ண போகிறோம், y is equal to mx plus c அப்படின்ற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எடுத்துருக்கிறேன். ஸோ √3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் √3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் ஒரே சைட் கொண்டு வச்சுக்கிறேன், இவங்கள மட்டும் இவ்வளோ தாண்டி கொண்டு போகிறேன். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க, 1 மைனஸ் √3 into y equal to இந்த √3 x ஈக்குவல் தானே வச்சுன்னா மைனஸ் √3 x ப்ளஸ் 3 ஆகிடும். சரிங்களா. ஸோ இப்போது ஒய்யோட மல்டிப்ளாக இருக்கிறத நம்ம டிவிஷனுக்கு கொண்டு போகணும். ஏன்னா y இஸ் ஈக்குவல் டு mxc-ல ஒய்யோட கோஃபிஷியன்ட் என்னவா இருக்குது, 1 இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ ஒய்யோட கோஃபிஷியண்ட்டை 1 கீப் பண்ண வேண்டியது நம்மளோட மெயின் கான்செப்ட். ஆனால் இங்கே ஒய்யோட மல்டிப்ளாக இருக்குது, ஈக்குவல் தானே அனுப்புங்க, டிவிஷன் ஆகிடும். ஸோ √3 மைனஸ் √3 டிவைடட் பை 1 மைனஸ் √3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 divided by 1 minus √3. ஓகேங்களா. ஸோ இது y is equal to mx less c என்ற ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போது இதனோட வேல்யூஸ் எடுக்க போகிறோம். எக்ஸோட கோஃபிஷியன்ட் தான் m. ஸோ எம்மோட வேல்யூ என்ன, மைனஸ் √3 டிவைடட் பை 1 மைனஸ் √3. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் சி, அப்போ சியோட வேல்யூ 3 டிவைடட் பை 1 மைனஸ் √3 எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா டிவிஷனில் வந்து 1 மைனஸ் √3 இருக்குது. ஸோ 1 மைனஸ் √3 நம்ம நார்மல் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக கான்ஜுகேட் அப்ளை பண்ண போகிறோம். கான்ஜுகேட் என்ன அப்படின்னா, இந்த டிவிஷனில் இருக்கிற நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றி அதெல்லாம் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். ஒருவேளை இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவாக மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட்டில் மல்டிபிள் பண்ணும்பொழுது இங்கே நெகட்டிவ் இருக்குது, அதனால் நான் அதை பாசிட்டிவாக மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் √3யோட மல்டிபிள் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ட்டு மைனஸ் √3 மைனஸ் √3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு √3 இன்ட்டு √3 3, அது முடிஞ்சிச்சு நியூமரேட்டர் டேர்ம். டினாமினேட்டர் பாருங்கள், இது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்மில் இருக்குது. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ √3. ஸோ அப்போ a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 1 ஸ்கொயர் அப்படியே தான். √3 ஸ்கொயர் பண்ணும்பொழுது என்ன ஆகும், √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு வெறும் 3 மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ 1 மைனஸ் 3 கிடைக்கும். லெட்ஸ் சி தட் இது ஒரு சிம்பிளிஃபிகேஷனு. ஸோ நியூமரேட்டர் நம்மளால் எந்த சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 மைனஸ் √3 வேல்யூ மைனஸ் 2. ஸோ எல்லா நெகட்டிவும் சேர்த்து 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 3 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2. சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கேன்சல் பண்ணலான்னு சொன்னோன்னே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த நியூமரேட்டர்லேருந்து ரெண்டுத்துலேருந்து மைனஸை காமனாக வெளியெடுக்கிறேன். வெளியெடுத்தனா அப்போ √3 மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஆகிடும். √3 ப்ளஸ் 3 மட்டும் இருக்கும். இந்த மைனஸும் டினாமினேட்டரில் இருக்க மைனஸை கேன்சல் பண்ணால் √3 ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 கிடைக்கும். சரிங்களா. அதான் ஆக்சுவல் கான்செப்ட். அதே கான்செப்ட் இப்போ எம்முக்கு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதே கான்செப்ட்டில் தான் என்ன பண்ண போகிறோம், சிக்கு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கான்ஜுகேட் அப்ளை பண்ணும்போது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுறேன். சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ எம்முக்கு சொன்ன அதே கான்செப்ட்டில் தான் இதையும் நான் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Next we go for the fifth sum. Exercise 5.3, fifth sum. Find the value of a if the line through minus 2, 3 and 8, 5 is perpendicular to y is equal to ax plus 2. சரிங்களா. y is equal to ax plus 2 என்ற இந்த லைனுக்கு இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லையும் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கன்க்ளூட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த சம். கிவன் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கிவன் பாயிண்ட் என்ன, மைனஸ் 2, 3 அண்டு 8, 5. இது யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஃபார்முலா என்ன, 2 பாயிண்ட் கொடுத்துச்சுன்னா m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேங்களா. ஸோ அதில் கண்டுபிடிக்கிற பாயிண்ட் என்ன, இது வந்து x1, y1. this is our x2, y2. ஸோ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5 minus 3 divided by 8 minus into minus plus 2. சரிங்களா. ஸோ 5 minus 3 ஓட வேல்யூ 2 divided by 8 plus 2 ஓட வேல்யூ 10. ஓகேங்களா. 2 divided by 10 12 டிவைட் பண்ணால் 1/5. இது முடிஞ்சது. அடுத்தது கொடுத்துருக்கிற ரெண்டாவது ஈக்குவேஷன் y is equal to ax plus 2. இதில் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா என்ன, mx plus c. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோப்போட வேல்யூ என்ன, a. அப்போ m2 is equal to a. ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இப்போ தான் ரீகால் செஷனில் பார்த்தோம், அதோட மல்டிபிள் வேல்யூ -1 இருக்கும். ஸோ அப்போ m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1. பெர்பெண்டிகுலர்ன்ற கண்டிஷன் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1. m1ஓட வேல்யூ 1/5, m2ஓட வேல்யூ a. 1/5 இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு -1. இந்த டிவிஷனில் இருக்கிற 5களை தனிச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு -5. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு
பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ லெட்ஸ் see தட் ஒரு பாயிண்ட் என்ன, x1, y1 அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க, அடுத்தது ஸ்லோப் கொடுத்துட்றாங்க. இப்படி ரெண்டுமே கொடுக்கும்பொழுது அதுக்கான ஃபார்ம் y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ y minus y1 is equal to m into x minus x1. ஸோ this is the point slope form. ஓகே, என்ன அப்படின்றது இந்த சம்மில் நம்ம கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். Exercise 5.3 6th Roman. The hill in the form of right triangle has its foot at 19,3. The inclination of the hill to the ground is 45 degree. ஓகேங்களா? அந்த ஹில்லோட இன்க்ளினேஷனோட ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 45 டிகிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் ஜாயினிங் த ஃபுட் அண்ட் டாப். இந்த ஃபுட்டையும் டாப்பையும் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட்டை நம்மளுக்கு கேட்குறாங்க. என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஹில் இருக்குது, அதோட ஃபுட் எங்கே இருக்குது, 19,3 இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். லெட்ஸ் see that ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் θ is equal to 45 degree. ஆல்ரெடி we know that the slope form m is equal to tan theta. டைட்டாவோட வேல்யூ 45 டிகிரி எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணோன்னா m is equal to 45 degree, then m is equal to 1. ஸோ எம்மோட வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் we know that 1 point. அந்த 1 point ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் த 1 point ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. சரிங்களா? x1ஓட வேல்யூ 19, y1ஓட வேல்யூ 3, m ஓட வேல்யூ 1. எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். y minus 3 is equal to 1 into x minus 19. 1ஆல் மல்டிபிள் பண்ண இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ y minus 3 equal to x minus 19. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக தாண்டி கொண்டு வந்துடுறேன். ஸோ y இந்த சைடு போச்சுன்னா -5, -3 இந்த சைடு வந்துச்சுன்னா +3. ஸோ -y +3. ஆல்ரெடி எங்கள் x minus 19 இருக்குது, x minus 19 அப்படி தான் இருக்குது. ஸோ x minus y as it is -19 + 3 -16 is equal to 0. This is the equation of the straight line. இதே மாதிரியான ஒரு சம் வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. என்னன்னு பாருங்கள். Find the equation of the straight line passing through the point 3, 4 and having slope -5, 7. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 1 point ஃபார்முலா தான். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. இதில் எல்லாத்துலேயும் டேரெக்டாகவும் கொடுத்ததால நம்ம டேரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ x1ஓட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ -4, m-ஓட வேல்யூ -5/7 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். டிவிஷனில் இருக்கிற 7 ஈக்குவல் தண்ணி நிமிஷம் மல்டிபிள் ஆகிடும். ஸோ 7 into y plus 4 equal to -5 into x minus 3. 7ஆல் உள்ளே எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். 7 into 4 28. -5 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். -5 into x minus 5x minus into minus plus 5 3s are 15. எல்லாத்தையும் ஈக்குவல் தண்ணி கொண்டு வரேன். இது x நெகட்டிவ்ல இருக்கிறதால இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ -5x இந்த சைடு வந்துச்சுன்னா +5x, +15 இந்த சைடு வந்துச்சுன்னா -15. ஓகேங்களா? ஸோ ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான். 5x plus 7y அப்படியே தான் இருக்குது. +28 -15 செப்பரேட் பண்ணோம்னா we'll get 13 is equal to 0. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் டுடேஸ் டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான டாபிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, the general form of the straight line ax plus by plus c is equal to 0. This is the general form of a straight line. ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸோட நேம்ஸ் பார்த்தோம். x ஆக்சிஸோட வேல்யூ வந்து y is equal to 0, y ஆக்சிஸோட வேல்யூ வந்து x is equal to 0. சரிங்களா? அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து x ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? y is equal to b. இதே லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன? x is equal to z. இதை தான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணோம். அடுத்ததாக ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்மை லேர்ன் பண்ணோம். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன? y is equal to mx plus c. சரிங்களா? ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டோட ஃபார்ம் y is equal to mx plus c and y is equal to m into x minus d. இது எப்போ x ஆக்சிஸில் இன்டர்செப்ட் இருந்துச்சுன்னா. அடுத்தது அது பாசஸ் த்ரூ த ஆரிஜினாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மு. நெக்ஸ்ட்டு 1 point ஃபார்மு என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தா அதுக்கு என்ன ஃபார்முலா? y minus y1 equal to m into x minus x1. ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட் இதே தான். ரெண்டு கான்செப்ட்டு. ஒன்று ax plus b, ax plus b, by plus c equal to 0. நெக்ஸ்ட்டு y is equal to
mx plus c. The third one, y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்டோட நம்ம இன்றைக்கான கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. ஸோ ப்ராப்ளம்ஸு உங்களுக்கான இன்றைக்கான டெஸ்ட் ப்ராப்ளம்ஸு லேட்டராக கொடுக்கும், அதை முடித்து இன்றைக்கி ரெகுலராக அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.